14 பாயிண்ட்ஸ். இந்த 14 பாயிண்ட்ஸ் மெமரண்டம் அப்படிங்கிறத இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் அமெரிக்கா தானே ஈரான்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை, இரண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்களுக்கான தேவை என்ன, அவங்க எந்த மாதிரியான ஒரு பீஸ் டீலை அவங்களுடைய பார்வையிலிருந்து உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றி மாற்றி ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஐட்ரேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. பட் இப்போ க்ரூட் ஆயிலினுடைய விலை எல்லாமே குறைஞ்சிட்ருக்கு. கோல்டு அப்படிங்கிறதுக்கான விலையும் கொஞ்சம் தாறுமாறாக கம்மியாயிட்ருக்கு. அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வரும்போது அப்பாடா, உலக நாடுகளிடையே அமைதி அப்படிங்கிறது திரும்புகிறது, அதனால தான்ப்பா எல்லாமே சரியாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இவங்களுடைய டீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வாரத்துக்குள்ளேயே நாங்கள் டீலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை மட்டும் எடுக்கலை, யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், அவங்களுடைய இத்தனை நாள் போர் அனுபவம், அவங்களுடைய போர் ஸ்ட்ராட்டஜியில் யூரோப்பை விட்டு காலி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரம்ப் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். யூரோப் தனிமையாக மாறப்போகிறது. அது என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான வியூகம். பொதுவாக செட்டில்மெண்ட் மெமரண்டம் அப்படிங்கிறத ஈரான் அமெரிக்காட்ட கொடுக்கும்போது இந்த விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம், அது இல்லாமல் எங்களுக்கு இதை கவனிக்கக்கூடிய, அதாவது உலக நாடுகள் இனிமே அமெரிக்கா இஸ்ரேல் எங்களை அடிக்கக்கூடாது, அதுக்கான ஒரு கேரண்டி அப்படிங்கிறது வேணும். அந்த கேரண்டி மட்டும் இருந்தால் அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஈரானுடைய நட்பு நாடு அப்படின்னா லெபனான் எடுத்துக்கலாம். இங்கேயும் நாங்கள் சொல்கிறது எங்களுடைய குரூப், எங்களுடைய தலைமை, இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய சில இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு யாரையும் சொல்லலைங்க, ஹூத்திஸை சொல்கிறாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை சொல்கிறாங்க. ஸோ ஹமாஸ் ஆல்ரெடி தெரியும் காசா பகுதி அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே எங்களையும் பாதிக்குது. ஸோ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எங்களுடைய பொருளாதார தடைக்கும், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு போக முடியாத நிலைமையும், எங்கள் ஊர் மக்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையும், கடன் வாங்க முடியாத நிலைமையும் இருக்குது. எங்களுடைய அசட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சு வச்சுட்டீங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மெமரண்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அதை எப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணுறது, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோன்னு சொல்லி தான் ஈரான் அந்த 14 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கப்பா. அமெரிக்கா அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் கொடுத்த அந்த 15 அம்ச கோரிக்கையை தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலுமே கடைசியாக இந்த சண்டை பல மாதங்களாகவே நடந்து வர்றதுனால அதற்கான இறுதி வடிவத்தை இரண்டு நாடுகளும் சேர்ந்து எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயிலினுடைய விலையெல்லாம் பார்த்தோம்னா 90 ரூபா ஒரு பேரலுக்கு, 89 ரூபா 88 ரூபா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப் அப்படிங்கிறது கிடைக்கிது. பட் இந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்பை மட்டும் பார்த்தா போதாது, உலக நாடுகளுக்கு வேர்ல்டு பேங்க் என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக வேர்ல்டு பேங்க் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, உலக நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு 3 முறை அதை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜனவரியில் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2026 ஜனவரியில் 2.3 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கு இந்த குளோபல் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் உண்மை என்னென்னா, இந்த பேண்டமிக் அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட இது கம்மியான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, ஒருவேளை இந்த யுத்தம் நிற்கவே இல்லை, ஆயிலினுடைய ப்ரைஸ் குறையவே இல்லை அப்படின்னா அப்போ வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2.1%லேருந்து 1.3% வரை கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் இன்னும் ஒரே ஒரு மாதம், வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த யுத்தம் ஜூலை மாதம் வரை நீண்டு விட்டது என்றால் வேறு வழியே இல்லை, நம்ம பேரலுக்கு ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $116 கிட்ட வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு மாதத்தில் அப்படி என்னப்பா மாறப்போகுது அப்படின்னு கேட்டால், நாம் இப்போதும் இந்த யுத்தம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதில் தான் இருந்துகிட்ருக்குமே தவிர அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நம்மளை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கலை. அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொன்றா கொஞ்சம் இடத்துல சப்ளை செயின் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. சில இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு, சில இடங்களில் ஃபர்டிலைசர் ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறதுலாம் அடி வாங்கியிருக்கு, அவங்களால செய்ய முடியல. விவசாயம் இதெல்லாம் கொஞ்சமாக தான் அடி வாங்கிட்டே இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக ஒன்னோடி ஒன்று உரசி பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதம் வரை இந்த யுத்தம் நீண்டது என்றால் உருவாகும். அப்படி உருவாச்சுன்னா அடுத்த 4-5 மாதத்துக்கு பெட்ரோல் அதே விலையில் தான் இருக்கும். அதாவது எல்லா நாடுகளிலுமே பெட்ரோல் டீசலினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா விக்கி இப்போயே துண்டை போடுறீ அப்படின்னு கேட்டால், நான் துண்டை போடலைங்க, இருக்கிற விஷயத்தை என்னன்னு சொல்கிறேன்.
இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இங்கே பாதிப்புக்கு உட்பட்டது என்றால் ஆயில், கேஸ், ஃபர்டிலைசர், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே அடி வாங்கும். ஆமாம், இது எல்லாமே அடி வாங்கிட்டு தானப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், இனியும் ஒரு மாதம் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தது என்றால் இது அடி வாங்கினதை விட பல மடங்கு ஸ்பீடாக அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொன்சி ஸ்கீம்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு பேர் 2 பேரை சேர்க்கணும், 2 பேர் 4 பேரை சேர்க்கணும், 4 பேர் 8 பேரை சேர்க்கணும், 8 பேர் 16 பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 1 2 2 4 அப்படின்னு தானே போயிட்டுருக்கு. ஒரு 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 பாதி கூட வர வேண்டாம், அதுக்கு முன்னாடி பல லட்சம் பல கோடி நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பல கோடி அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது நம்ம நம்ப முடியாத டிஜிட்ஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உலக அரசியலில் ஏற்படக்கூடிய இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த நாடு மட்டும்தானே பாதிப்படைஞ்சிருக்கு, இந்த நாடு மட்டும்தானே பாதிப்படைஞ்சிருக்குன்னு மாதிரி இருக்கும். ஆனால் போக 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 அது ஒரு கம்பைன்ட் எஃபெக்டாக மாறி டோட்டலாக அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக வந்து மாறி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி வேர்ல்டு பேங்க் ஒரு அச்சுறுத்தலாக கொடுத்திருக்கிற அறிவிப்பு. சரி, இது அமெரிக்காவும் ஈரானும் எப்படி பார்த்துக்கிறாங்க? 2 பேருமே அவங்களுடைய பார்வையிலிருந்து தான் பார்க்குறாங்க. அமெரிக்கா இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய எனர்ஜி சப்ளை ரூட் அப்படிங்கிறது கிளியர் ஆயிரும். உலக நாடுகளுக்கு அமெரிக்கா நான் தாண்டா வல்லரசு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கெத்தா அப்படி நடக்கலாம். அது இல்லாமல் இதில் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு இங்கே யார் வெற்றி பெறுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டான்ப்பா, ட்ரம்ப் அவர்களால் அந்த இதை முடிஞ்சிருச்சுப்பா, ட்ரம்ப் அவர்கள் இல்லைன்னா ஐயோயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே அவரை புகழ்ந்துருக்கணும். அப்போ அமெரிக்காவுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்களுடைய வெற்றியாக அது பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போ இது அமெரிக்காவினுடைய மனசில் இருக்குது. அது இல்லாமல் அந்த எனர்ஜி ரூட் அப்படிங்கிறது கிளியர் ஆயிரும். ஈரான் தானே இப்போ விட்டு பிடிக்கலாம், இப்போ விட்டு மறுபடியும் போகிற மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஈரான் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அவங்களுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அதனால் நமக்கு கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார தடைகள் அப்படிங்கிறத சில நாடுகள் விலக்குவதற்கான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை யூரோப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ இது ஈரானுக்கும் சேர்ந்து தான் பலனை கொடுக்கும். அப்போ ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கான பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஈரானும் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் ஈரானும் அமெரிக்காவும் என்னதான் இங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், அந்த பேச்சுவார்த்தை வழியாக சுமூகமான ஒரு தீர்வை நம்ம எட்டி விடலாம் அப்படிங்கிற அந்த நினைப்புடன் இருந்து வருகிறார்கள். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக நாடுகளுக்கு ஒரு நல்வாய்ப்பாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. இதை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாடு வேறு யாருமே இல்லை, இஸ்ரேலாக தான் இருப்பாங்க. அப்போ இஸ்ரேலுடைய அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஈரான் ஜெயிக்கக்கூடாது, அமெரிக்கா ஜெயிக்கணும். அதே நேரத்தில் ஈரான் தலையெடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்ரேலுக்கு எதிராகவோ இல்லாட்டி இஸ்ரேலை பாதிக்கக்கூடிய இனக்குழுக்கோ அவங்க என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் தான் ஈரானை நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் யூரோப் நாடுகள் அமெரிக்கா விட்டு விலகி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ யூரோப்பில் பெருசாக பல நாடுகளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆன்டி ரஷ்யா சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தார்கள், நாமும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள் சில நாடுகள் எடுத்த முடிவில் ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் நாடுகள் எல்லாருமே ஓகே சொன்னாங்க. இப்போ அந்த முடிவிலிருந்து கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவை எதிர்த்துட்டு இருந்தால் கச்சா எண்ணெயிலிருந்து நேச்சுரல் கேஸ் வரை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, இன்னும் ரஷ்யாவை நம்ம ஏன் எதிர்க்க வேண்டும், அதான் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத அமெரிக்காவை கை கழுவிட்டாங்களே அப்படின்னு கேட்டால் இது யூரோப்புக்கான யுத்தம், இதை நீங்கள் தான் செஞ்சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மறுபடியும் யூரோப்பை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யூரோப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தளவாடங்கள், அவங்களுடைய இராணுவ வீரர்கள், அவங்களுடைய கப்பற்படை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்ற போகிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம், ஜெர்மனியில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய இராணுவ வீரர்களை பாதியாக குறைக்கப் போகிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் 50 F-16 அண்ட் 50 F-15E ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிற விட்ரா பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் 11 மேரிடைம் சர்வலைன்ஸ் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே ஒரு பாம்பர் குரூப் அப்படிங்கிறதும் 1 மிசைல் லான்ச்சிங் சப்மரைன்ஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் இது எல்லாத்தையுமே இப்போ யூரோப்பை விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற யோசனையில் ட்ரம்ப் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்கும்போது யூரோப், உக்ரைன் இவங்களாம் என்ன நினைப்பாங்க? உக்ரைன் ஆல்ரெடி அமெரிக்கா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா நினச்சிருந்தா உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் உக்ரைன் ஜெயிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் நம்புகிறாங்க. பட் இப்போ தான் டீக்ளாசிஃபைடு ஃபைல்ஸில் சிக்குது. அது என்னென்னா 120 பயோ லேப்ஸ் அப்படிங்கிறது 30 நாடுகளில் அமெரிக்கா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான்.
இதில் மெஜாரிட்டியான லேப் அப்படிங்கிறது உக்ரைனில் தான் ரன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டீக்ளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்டர் துல்சி இவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 40 லேப்ஸ் உக்ரைனில் மட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்கிறது. ஸோ இப்போ உக்ரைன் ரொம்ப கோபமாக, என்னடா இவ்வளோ லேப்ஸ், அதுவும் பயோ லேப்ஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க வந்து பேத்தஜன்ஸ், ஆந்த்ராக்ஸாக இருக்கட்டும், பிளேகாக இருக்கட்டும், எப்போலோவாக இருக்கட்டும், மார்பர்காக இருக்கட்டும், அதே மாதிரி டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப பாதுகாப்புடன் இருக்கிற மாதிரி சில சோதனைகளை நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ டீக்ளாசிஃபைடு ஃபைல்ஸாக வெளியில் வந்துருச்சு. அப்படி வெளியில் வந்ததும் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு டென்ஷன் தான். ஏன்னா இவ்வளோ நாள் அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். பயோலேப்ஸ் உலக நாடுகளில் பல இடங்கள் அமெரிக்கா ஃபண்டுடன் செய்து வருகிறார்கள். ஏகப்பட்ட விஷக்கிருமிகளை அவங்க என்ன செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, பாதுகாத்து வராங்க, வைரஸை அவங்க சோதனைப்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனால் இப்போது அதுக்கான டீட்டெயில்ஸ், அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளோ அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இப்போ வெளியில் வர ஆரம்பித்ததுனால டென்ஷனாக இருக்காங்க. இந்த டென்ஷனுக்கு மத்தியில் ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதும், அதில் கையெழுத்து நடந்தது என்றால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா வேர்ல்டு பேங்க் சொன்ன மாதிரி ஜூலை வரை நீண்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.